வணக்கம் காய்ஸ். கடைசி 56 நாளில் இன்னைக்கு நாள் ஒன்று. அதாவது ரொம்ப நாளாக நம்ம சேனலில் பின்தொடர்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது 210 பேத்துக்கு லீன் பல்கிங்னு ஒன்று கொண்டு போயிட்டு இருந்தோமே, அது தெரியுமா? அது அந்த இடத்துல பாதியில் தொங்கிட்டு இருக்கு. இதோட தொடக்கமாக தான் கடைசி 56 நாள். இல்லை ஆக்டிவாக இருக்கீங்களான்னு பார்க்கலாமா? இதுலேருந்து ஒவ்வொரு நாளும் கமெண்ட் பாக்ஸில் போட்டுறணும் அடுத்த என்ன நாள் வருதுன்ட்டு. நான் மறந்தான் கூட நீங்கள் மறக்கக்கூடாது. நீங்கள் எனக்கு கதைக்கு வருமா ஊரி கிளம்பலான்ட்டு அறக்க பறக்க இல்லாமல் 6 அமர உட்காந்து சாப்பிட்டு கரெக்டாக ரெடியாகி வந்து மூடாமல் போயிட்டேன். இல்லைன்னா வீட்டில் எனக்கு மங்களவாத்து விடுவோம். நம்ம புஷ்பாவை தூக்கிட்டு கல்லூரி கிளம்பிட்டேன். என்னடா புஷ்பா அப்படின்னா கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பாருங்க. இப்போ ஸ்டைட்லேயே ஹேண்ட் பேர் இருக்கும். தொடக்க நாள்னால உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பறக்கும் சார்பில் என் நண்பன் கொடுத்தான். வீட்டுக்கு போலான்னு தான் வெளியே வந்து பார்த்தா நீ 2வது மொட்டை வெயில் வேறு வந்துருச்சு. வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம்னா நீங்க எப்படி வீட்டில் சோறு போட்டுருப்பாங்க, நம்ம ஸ்நாக்ஸ் தரலான்னு கொண்டு வந்து போட்டா கேட்சும் கூட பிடிக்க மாட்டான். ட்ரைனிங் கொடுக்கணும் போல. நாளையிலேருந்து தயாராரு உனக்கும் ட்ரைனிங். மைண்ட் வைஸ் என்ன ஒரே ஒரு பண்ணை போட்டு இவன் பண்ற அளப்பறாரு. அதுக்கு லைட்டா கொஞ்சம் புரதம் கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் நரிக்க போட்டு உள்ள கொஞ்சம் முட்டையை உடச்சு ஊற்றி இப்படி மதியான மீலுக்கு புரத சத்து ரெடி பண்ணியாச்சு. சாப்பிட்டு ஆழ்ந்த உறக்கத்துக்கு தான் போலான் இருந்தேன். ஒரு 2 மணி நேரம் எப்படி ஓட்டலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு மூவி பார்த்து முடிச்சாச்சு. ஓகே, இப்படியே பார்த்து ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்துட்டு இருப்பேன். ஓகே, ஜிம்முக்கு போவோமா? புஷ்பாவே அப்டேட் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கு. புஷ்பா சீரிஸ்னு ஒன்று வரும். என்ன புஷ்பான்னு போடுங்க. அது கொஞ்சம் அமௌண்ட் செலவாகும், அது ரெடி ஒன்று டிலே ஆகும். ஆனால் கன்ஃபார்ம் வந்து ஜிம்முக்கு வந்தான். நான் தான் முதலாம் வந்திருக்கேன். கரெக்ட் பாடி வெயிட் வந்துட்டு 4 இருக்கேன். இறங்குச்சுனே தெரியல, ஒரு 2 கிலோ இறங்கிடுச்சு. இது கடினமாக உழைப்ப போட்டு ஏற்றுறோம். ஜிம்மில் ஒரு ஃபேவரட் ஸ்பாட்னா இதுதான். ஈவினிங் டைமில் அந்த சன்செட்டோட சூரிய ஒளி நம்ம மேலே படும்போது மிரரில் செமையாக தெரியும். எப்படி சட்டு புட்டுன்னு 6 மணிக்குள்ளே ஒர்க் அவுட் முடிச்சுட்டு லெக் ஒரு கோட்டையை போட்டு பிரிச்சாச்சு. அதனால தான் இந்த மாதிரி தாவி ஓடிட்டு வேற எரிபொருள் நிரப்பணும். அமௌண்ட் கொஞ்சம் குறைவா இருக்கனால நம்ம நண்பர்கிட்ட உதவி கேட்டோம். பெட்ரோல் பங்க் போறதுக்குள்ள போட்டு புஷ்பாக்கு எரிபொருள் நிரப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு நம்மளுக்கும் நிரப்பணும். வீட்டுக்கு நைட்டு மேலேயே முடிச்சுட்டு எத்த சைஸ் எடிட்டிங் வேலை இருந்துச்சு. அதை உட்காந்து ஒரு 1.5 மணி நேரம் முடிச்சுட்டு என்னால் சிறப்பாக முடிச்சாச்சு. கழிச்சு